கோவையில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளில் தொடர்ந்து வாகனங்கள் சிக்கி வருகிறது. இது குறித்தான ஒரு அண்மை செய்தி பார்த்து வருகிறோம். கணபதி அருகே தோண்டப்பட்டு சரிவர மூடப்படாமல் இருந்த குழியில் செங்கல் லோடு லாரி ஒன்று சிக்கிக் கொண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு லாரி அங்கு கொண்டுவரப்பட்டு அதிலிருந்து செங்கல் வேறு லாரிக்கு தற்போது மாற்றப்பட்டு வருவதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கோவையில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளில் தொடர்ந்து வாகனங்கள் சிக்கிக் கொண்டு வருவதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கணபதி நகர் அருகே தோண்டப்பட்டு சரிவர மூடப்படாமல் இருந்த ஒரு குழியில் செங்கல் லோடு ஏற்றி வந்த லாரி தற்போது சிக்கிக் கொண்டிருக்கிறது. மற்றொரு லாரி அங்கு கொண்டு வரப்பட்டு அதில் இருந்த செங்கல் வேறு லாரிக்கு மாற்றப்பட்டு வருவதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பணிகள் நிறைவடைந்து பாதாள சாக்கடை பணிகள் முடிந்து சாலை அமைக்கப்பட்டு சரிவர சாலைகள் அமைக்கப்படாததால் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து வாகனங்கள் சிக்கி வருகிறது. இதனால் அங்கு செல்லும் வாகனங்கள் அடிக்கடி பள்ளத்தில் சிக்கி விபத்துகளும் ஏற்படுகிறது. இந்நிலையில் கோவை கணபதி மணிகரம்பாளையம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை குழியில் ஒரு லாரி ஒன்று சிக்கிக் கொண்டது. போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. நீண்ட நேர போராட்டத்துக்கு பின்பு கிரெயின் மூலம் அதனை அங்கிருந்து மீட்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் நடைபெறு வரும் பாதாள சாக்கடை பணிகளின் போது அப்பகுதியில் உள்ள குடிநீர் குழாய்களும் சேதமடைந்து குடிநீரும் வெளியேறி வருகிறது. அதிலிருந்து வெளியேறும் குடிநீர் அங்குள்ள வீதிகளிலும் குளம் போல் தேங்கி வருகிறது. இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்தும் ஏற்படுவது வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இந்நிலையில் இன்று காலை தற்பொழுது கோவை கணபதி அருகே உள்ள நல்லாம்பாளையம் பகுதியில் செங்கல் சூளையிலிருந்து வீடு கட்டும் பணிக்காக லாரியில் கொண்டு செல்லப்பட்ட செங்கல் அப்பகுதியில் ஏற்கனவே தோண்டப்பட்டு மூடப்பட்டு இருந்த பாதாள சாக்கடை குழியில் சிக்கிக் கொண்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு லாரி அங்கு கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து செங்கல்களை வேறு லாரிக்கு மாற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதே போன்று பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் ஏற்படும் திடீர் குழிகளில் கனரக வாகனங்கள் சிக்கிக் கொண்டு சேதம் ஏற்படுவதால் அப்பகுதிக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து உள்ளனர். சிந்துஜா. நன்றி ஞானசேகரன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.